ஹாய் ஆல். கடினமாக உழைச்சாதான் நம்மக்கிட்ட காசு வரும் அப்படின்னு தப்பாக நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அவங்களுக்குமே தப்பாக புகட்டப்பட்டிருக்கு. இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் தான் நம்மளால் பயங்கரமாக சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட சம்பாதிக்க முடியல. அப்படியே ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சாலும் அதில் தோல்வியும் அடையுது. நமக்குள்ள ஒரு பயம், நமக்குள்ள ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இதெல்லாம் எது அப்படின்னா சப்கான்ஷியஸில் புகுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை சப்கான்ஷியஸ் படி தான் நடக்கும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? அந்த சப்கான்ஷியஸில் எது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சின்ன வயசு 7 வயசு வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க, என்னெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் புகட்டப்படுகிறதோ அது எல்லாமே அந்த 7 வயசு வரைக்கும் என்ன மெமரிஸ் இருக்கோ அதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருக்கும். இது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஒரு 10% தான் நீங்கள் கான்ஷியஸாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க. நீங்கள் ஈர்க்கும் மனிதர்களாகட்டும், நீங்கள் ஈர்க்கும் பணமாகட்டும், நீங்கள் வாழற வாழ்க்கையாகட்டும், இது எல்லாமே உங்களுடைய ஆழ்மன பதிவுகள் தான். ஸோ நம்ம ஆழ்மன பதிவுகளை மாற்றினா நம்ம வாழ்க்கை மாறும் என்றது எந்தவித டவுட்டுமே வேண்டாம். உங்கள் ஆழ்மனசை மாற்றுறது தாங்க அங்கே கஷ்டமான ஒரு விஷயமே. அதுவும் பணத்தை பற்றின அந்த தவறான கருத்து எல்லாமே உங்கள் ஆழ்மனசுலேருந்து நீக்கப்படணும். அதுக்கப்புறம் ரீப்ரோக்ராம் பண்ணணும். பணம் வருவது சுலபம், பணம் என்கிட்ட ஈஸியாக வரும், அதை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி என்னால் ரொம்ப நிறைய பணங்கள், லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் மைண்டுக்கு புகுத்தி நம்ம அந்த பணத்தை நம்மக்கிட்ட வர வைக்கலாம். மணின்றது ஒரு எனர்ஜி தான். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக, அந்த ஹை எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்களோ அது உங்கள் கிட்ட அட்ராக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் மில்லியனர்ஸ் பண்ணுற வேலையாக இருக்கும். அண்ட் பெரிய பெரிய பணக்காரர்கள் ரகசியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4 to 5க்குள்ளே எழுந்திருவாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தாட்ஸ் தான் அந்த வாழ்க்கையில் அவங்கள மேல் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்குது. இதை நமக்கு தெரியும் இந்த விஷயம். பட் இது வரைக்கும் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னு பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். என் கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி பாதி பேர் வர்றதே இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கர்மா, அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து நல்ல விதமாக அந்த 1 hour ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்க்கு சூப்பரான ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் செகண்ட் பேட்சை. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வர்த்தான ஒரு டிசையரை கண்டிப்பாக நீங்கள் ஈர்ப்பீங்கன்றதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. இதை தவிர்த்து உங்களுக்கு செல்ஃப் கோச்சிங் ஆர் 3 months லைஃப் கோச்சிங் வேணும்னாலும் என்ன நீங்கள் மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்ரோச் பண்ணலாம். அண்ட் நியூ இயர் உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் வேணுனாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, மணி ஒர்க் ஷாப், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் சம்மந்தமான விஷயங்கள் என்ன இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் மூலயமா கேட்டுக்கலாம். ஓகே, மணியை நம்ம வர வைக்கலாம் எப்படின்னா, நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளை நீக்கிட்டு நம்ம ஒன்று புகுத்துறோம். அதை நம்பி நம்மளுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒர்க் சக்ஸஸ் ஆகும். அதில் மேலே 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சோர்ஸ். இதை அனுபவ ரீதியாக எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா எரேஸ் பண்ணணும்? கஷ்டப்பட்டால் தான் நம்மளால் காசு சம்பாதிக்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் யாரெல்லாம் நம்புறீங்க அப்படின்றவங்க கீழே எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கஷ்டப்பட்டால் தான், உழைச்சி சம்பாதிச்சாதான் நமக்கு கையில் காசு நிற்கும். இப்படி பல நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு புகுத்தப்பட்டிருக்கு. முதல்ல இதை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி கஷ்டப்படுறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, அந்த கூலி தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் கட்டிட தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் வேர்வை சிந்தி மழையிலையும் வெயிலையும் பயங்கரமாக வேலை செய்வாங்க இல்லையா? துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் அந்த வேலையை கடினப்பட்டு செய்வாங்க. அவங்க ஏன் பணக்காரனா ஆக முடியல? கஷ்டப்பட்டால் அவங்க தான் பெரிய பணக்காரனா ஆகலாம்ல. ஏன் அவங்க ஆகலை சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களுடைய ஆழ்மன பதிவுகள் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ கஷ்டப்பட்டால் நம்ம பணக்காரனா ஆகலான்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் மைண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பணம் வருவது என்கிட்ட சுலபம் அப்படின்னு அந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். பணம் ஈஸியாக என்கிட்ட வரும், பணத்தை நான் காந்தம் போல் ஈர்க்கின்றேன் அப்படின்னு உங்களுக்குள்ள அடிக்கடி பணத்தை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பணத்துக்கு புனப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பணத்தை பார்த்து அப்படியே உருகி கையில் வச்சு நெஞ்சுக்கிட்ட வச்சு நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ எம் சாரி, உன்னை தெரியாமல் நிறைய விதத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை உன்னுடைய அருமை தெரியாமல் உன்னை திட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ, நீ என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட நிறைய அபரிவிதமாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதுக்கிட்ட பார்த்து பேசணும்.
அதாவது மனிதர்கள்ட்ட தான் பேசணும்னு அவசியம் கிடையாது, பணத்துக்கிட்டேயும் நீங்கள் பேசலாம். நீங்கள் அந்த எனர்ஜியை கொடுக்கும் பொழுது இன்டர்ன் பணம் என்ன பண்ணும் தெரியுமா, அது எப்படி பேசும் தெரியுமா, உங்ககிட்ட பல மடங்கு பெருகி வந்து உங்கள்கிட்ட பேசும். செல்வமாக வரும், நகையாக வரும், சொத்தாக வரும், வண்டி வாகனம் இப்படி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஆழ் மனசில் இல்லை உங்களை பற்றி நீங்கள் அடிக்கடி நான் அன்லக்கி, எனக்கு இவ்வளோ பணம் வராது, என்கிட்ட இந்த செல்வம் வராது, என்கிட்ட சொத்து வராது, நான் கஷ்டப்படுறேன், இப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தால் அதை எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப லக்கி, நான் வந்து எல்லாத்தையும் பெறுவதற்கு தயாராக இருக்கேன், நான் வந்து அதுக்கு தகுதியானவன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி நீங்கள் உங்கள் வாயால் உச்சரிச்சிட்டே இருங்க. அண்ட் உங்களை சுற்றி உள்ள நபர்களையும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களை சுற்றி உள்ள நபர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நீங்கள் கவனிக்கணும். உங்களை சுற்றி இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அதாவது டவுன் லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ பாசிட்டிவ் பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓப்பனப்பாக இருங்க. என்னென்ன விஷயம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸை வந்து அவங்கள்ட்ட வந்து தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நிறைய கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை வீடியோஸ் இருக்குது, ரிலேட்டட் வீடியோஸ் அதெல்லாமே உட்காந்து உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களுக்காக. அப்புறம் இன்னும் ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு அஃபர்மேஷனை எப்பொழுதும் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, யூனிவர்ஸ்க்கு ஐ எம் ஓப்பன், ஐ எம் ரெடி டு ரிசீவ் வாட் எவர் யூ ஆர் கிவிங் அப்படின்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் பிளாக்கேஜ் இருக்குல்ல, நம்ம தான் வந்து அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லையோன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக யூனிவர்ஸ் ரெடியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு, கோடிகளில் கொடுக்க கூட ரெடியாக இருக்கும். பட் அது ரிசீவ் பண்ண தான் நம்ம மைண்ட் ரெடியாக இல்லாதனால அது நம்மக்கிட்ட வராது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு சில பணங்கள் வரதுக்கு இருக்கும், பட் அது ஏதோ ஒரு விதத்தில் தடங்களாகிட்டே இருக்கும். உங்களுக்கான பணம் தான் அது உங்கள்கிட்ட வராமல் தடங்களாகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, உங்கள் மைண்ட் பிளாக்கேஜ் தான். மேலோட்டமாக பார்த்தா எதுவுமே தெரியாது, பட் உங்கள் மைண்ட் பிளாக்கேஜ் தான் நிச்சயமாக அந்த பணத்தை வந்து தடுத்துட்ருக்கு. ஸோ அந்த மைண்ட் பிளாக்கேஜை நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஓப்பன் அண்ட் ரெடி டு ரிசீவ் த வெல்த் வாட் எவர் யூ ஆர் கிவிங் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்க்கு நன்றி 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 அப்படி சொல்லணும். இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், அதே மாதிரி தூங்கி எழுந்த பிறகு சொல்லணும். இங்கிலீஷில் சொல்லிட்டேன், இப்போ தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் எனக்குள்ளே நிறைய பொக்கிஷத்தை அனுமதிக்க தயாராக உள்ளேன், நான் எனக்குள்ளே நிறைய பொக்கிஷத்தை அனுமதிக்க தயாராக உள்ளேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி யூனிவர்ஸை பார்த்து இன்றே என்னிடம் தெளிவான அடையாளத்தை காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட விஷயக்கான சைன்ஸ், யூனிவர்ஸு சைன் காட்டு அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ்ட்டை கேட்குற மாதிரி அதை சொல்லுங்கள். இப்படி ஐ எம் ஓப்பன் அண்ட் ஐ எம் ரெடி தேங்க்யூ, ஐ எம் ஓப்பன் அண்ட் ஐ எம் ரெடி தேங்க்யூ அப்படின்னு அடிக்கடி 3 வேளையும் சொல்லலாம். இல்லை மிஞ்சி போனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ட் தூங்கி எழுந்த பிறகு நீங்கள் சொல்லி பாருங்கள். 21 நாள் இதை நீங்கள் சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் 22வது நாள் வந்து எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்றது எந்த வித டவுட்டுமே கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.